வணக்கம் அன்பான நேர்களுக்கு. நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானையை போற்றி, விநாயகர் பகவானையை போற்றி, வீரனாரப்பா போற்றி என்று பொதுவான ராசி பலனுக்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்து சொல்லப் போகிறேன். மேசராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான ஆகஸ்ட் மாத ராசி பலன் 1/8/2024 வியாழக்கிழமையில் பரிபூர்ணமாக அற்புதமான யோக பலன்களை பெற்று பிறக்கப் போகின்ற இந்த மாதங்களிலே மேசராசிக்கார நேயர்களுக்காக மிகவும் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. மேச ராசிக்கு கோச்சார ராசியாக மிதுன ராசியாகவும் லக்னம் மேசமாகவும் அமைய பெற்று நட்சத்திரம் மிருகசீரிதம் 3ஆம் பாதத்திலும் திதி கிருஷ்ணபட்ச துவாதசி திதியிலும் கரணம் கௌளவ கரணத்திலும் யோகம் வியாகதம் யோகத்திலும் யோக தேவதை வாயுவாக வலம் வந்து மங்களகரமான வியாழக்கிழமையிலேயே இந்த மாதம் என்பது பிறக்கின்ற ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் என்று சொல்கின்ற பொழுது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் பலமாக இருக்கின்றது மட்டுமல்லாமல் குருமங்கள யோகத்திலே இந்த மாதம் பரிபூர்ணமாக செல்கின்றதுனாலேயும் 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சரித்து 5ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் இங்கே 16 நாள் மட்டும் மாதத்தில் 4ஆம் இடத்திலே பாதினாலும் 5ஆம் இடத்திலே பாதினாலும் சூரிய பகவான் செல்கின்றதும் 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்கின்ற 7ஆம் இடத்ததிபதி கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்திலே சிம்ம ராசியிலேயே இருக்கின்றது இந்த மாதங்கள் முழுக்கவும். அதே சமயத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் இங்கே பஞ்சமஸ்தானத்தில் பலம் பெற்று கேந்திர திரிகோண ஸ்தலங்களிலே சூரியன் கேந்திர ஸ்தானத்திலேயும் சுக்கிரன் புதன் திரிகோணத்திலையும் பலம் பெற்று 1-5 என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பலம் பெற்று இருக்கின்றதுனாலே ஆகஸ்ட் மாத ராசி பலன் என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய வாக்குகளுக்கென்று அங்கீகாரம், அற்புதமான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ராசிநாதன் சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த உங்களுக்காக தனம் ஸ்தானம் வாக்குஸ்தானம் பலம் பெற்று பாக்கியஸ்தானம் தகப்பனை பற்றி குறிக்கக்கூடிய ஆரோக்கியத்திலே நல்லதொரு உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. இங்கே பஞ்சமாதிபதி என்று சொல்கின்ற சூரிய பகவான் 4ஆம் இடத்திலே பலம் பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே இங்கே சொத்து சுகங்கள் வீடு மண்மனை வாகனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் குருமங்கள யோகத்திலேயே மண்மனைகளுக்கு சொந்தக்காரர் செவ்வாய் பகவான் ராசியே மேசராசிநாதன் செவ்வாய் பகவான் குருமங்கள யோகத்திலே குருவின் இணைவு பெற்று உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்வை செய்கின்ற அற்புதமான யோகம் மட்டுமல்லாமல் அஷ்டமஸ்தானத்திலும் பார்க்கின்றதுனாலே அம்பு வழக்கு இல்லாத ஒரு நல்லதொரு மாதமாக பிறக்கப் போகின்றது. அதே சமயத்தில் சனி பகவான் லாபாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி பெற்று மூல் திரிகோணம் இது ஒரு சூறாவளி காற்றை போன்று 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்திலே பலம் பெற்று சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றது மட்டுமல்லாமல் மேச ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்றதும் சுக்கிரன் புதன் 3 கிரகங்களின் பார்வை என்பதும் சுக்கிரன் புதன் இணைவு பெற்றும் சனியின் பார்வையில் இருந்தும் ஒன்றுக்கொன்று பார்வை செய்கின்ற அற்புதமான லாபஸ்தானம் என்று சொல்கின்றதும் பஞ்சமஸ்தானம் பலம் பெற்று அமைகின்ற இந்த அற்புதமான யோக பலன்களை இருக்கின்ற மாதமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. 6ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றதும் 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டில் செல்லக்கூடியவர்கள் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவும் இருக்கின்றது. 6ஆம் இடம் என்று சொல்கின்றது நோய் வம்பு வழக்கு கடன் நோய் எதிரிகளை சொல்லக்கூடிய இந்த ஸ்தானம் பலம் பெற்று குருவின் பார்வையிலே உங்களுடைய 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்கவும் வேலை தொழில் என்று சொல்லக்கூடிய வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சில நல்லதொரு வாய்ப்புகளை பெறுகின்றது. பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பெரியோர்களின் ஆசி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக மாதமாக இருக்கின்றது. இங்கே குருவின் பார்வை கேது மேல் இருக்கின்றதுனாலே வெளிநாடு சென்று வருகின்றதற்கும் 10ஆம் இடம் பலம் பெற்று இருக்கின்றது என்பது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் காலபுருஷ 10ஆம் இடத்தை குருவின் பார்வை கிடைக்கின்றது என்பது தொழில் வேலைகளிலே உள்ளவர்களுக்கு ஒரு சில நல்லதொரு உபரி வருமானங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கின்றது. மேச ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி புதன் பகவான் மிதுன ராசிக்கும் 6ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர் கன்னி ராசிக்கும் சொந்தக்காரர் சுக்கிர பகவான் இங்கே சுக்கிரனும் புதனும் 5ஆம் இடத்திலேயே வளம் பெற்று இருக்கின்றதுனாலே உங்களுடைய சகோதர சகோதரிகளிடமிருந்து
அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. உங்களுடைய முயற்சிக்கு நல்லதொரு மதிப்புகள் கிடைக்கக்கூடியதும், கவர்மெண்ட் உத்தியோகங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய எண்ணங்களை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலேயே பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது வீடு, வாகன, சொத்து சுகங்களை பெறுகின்ற ஒரு சில நல்லதொரு யோகங்கள் கிடைக்கின்றது. 5ஆம் இடத்திலே சுக்கிரன் பகவானும் புதன் பகவானும் இணைவு என்பது இங்கே நல்லதொரு பெரியோர்களால் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகம். குழந்தைகளின் படிப்பின் மேன்மைகள் அதிகமான நல்லதொரு உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு என்பது வெளிநாட்டு யோகங்களை கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு உறக்கத்தில் தூங்குவதிலே ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கக்கூடும். அதே சமயத்தில் வெளிநாட்டு யோகங்கள் பலமாக இருக்கின்றது. 12ஆம் இடத்தில் ராகு பகவான் என்பது அந்நிய தேசங்களுக்கு சென்று வருகின்றவர்களுக்கு ஒரு சில நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அதே சமயத்தில் 12ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய மேச ராசிக்கு குரு பகவான், இங்கே குருவும் செவ்வாயும் நண்பர்கள் இணைந்து இது ஒரு ரிஷப ராசி என்று சொல்லுகின்ற பொழுது கலத்திர காரகனுடைய ராசியிலே கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமசானத்திலே இருந்தும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான யோகங்கள் என்பது உங்களுடைய தொழில் வேலைகள், நீங்கள் எண்ணுகின்ற ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. சந்திர பகவானும் முயற்சி சாணத்திலே சஞ்சரித்து பாக்கிய சாணத்தை பார்வை செய்கின்ற தாய்மார்களிடம் இருந்து ஒரு சில ஆசைகள், சொத்து சுகங்கள், வீடு, மனை, வண்டி வாகனங்களிலே ஒரு சில உபரி வருமானங்களை பெறக்கூடியவும், பழுது நீக்கங்கள் செய்கின்றதற்கும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்திலே பலம் பெற்று குரு பகவான் இங்கே குருமங்கல யோகத்திலே செவ்வாயும் இணைவு பெறுகின்றதுனாலே சுபகாரியங்கள் இதனால் வரையில் தள்ளி போயிருந்தவர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே அந்த சுபகாரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமாகவும், குருவும் செவ்வாயும் இணைந்து மாங்கல்ய சாணம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் சாணத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல் செவ்வாயின் பார்வை என்பது 7ஆம் இடத்திலேயும் விழுகின்றதுனாலேயும் குருமங்கல யோகத்திலேயும் ராசிநாதன் பார்வை செய்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தடை தாமதங்கள், சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தவர்களுக்கும் இந்த மாதிரி நேரங்களிலே கோச்சார கிரகங்களின் நிகழ்வுகளிலே நல்லதொரு சுபகாரியங்கள் நடத்துவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு யோகமாக இருக்கின்றது. கோச்சார லக்கணமே மேசமாக இருக்கின்றதுனாலே எந்த ஒரு பொறுப்புகளிலே தலை நின்று முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு அற்புத யோகம். 9ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. மேச ராசிக்கு ராசிநாதனும் இணைவு பெறுகின்றது. நண்பர்கள் ஒருங்கிணைந்து இது ஒரு சிறராசி, நிரந்தரமாக எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களிலே இந்த நாட்களிலே செவ்வாயும் இணைவு பெறுகின்றதுனாலே இந்த ஆகஸ்ட் மாத பரிபூர்ணமாக 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப சாணம் பலம் பெற்று செல்கின்றது. உங்களுடைய வாக்கு சாணம், உங்களுடைய வாக்குக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, பொருளாதார மேன்மைகளை பெறக்கூடிய இந்த 6-10 என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை விழுகின்றது என்பது மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது. அது ராசிநாதனை இணைவு பெற்று விழுகின்றதுனாலே இங்கே பொருளாதாரத்திலே 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற குருவின் பார்வை என்பது பலமாக இருக்கின்றதுனாலே இந்த காலங்களிலே தொழில்களிலே ஒரு சில உபரி வருமானங்களையும் தொழில் மாற்றுவதற்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 4ஆம் இடத்ததிபதி தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் முயற்சி சாணத்திலிருந்து, முயற்சி சாணாதிபதி பஞ்சம சாணத்திலிருந்து லாபசானத்தை பார்வை செய்கின்றது என்பது மூத்த சகோதர சகோதரிகள் அவர்கள் உங்களுக்காக உதவிகளும் அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில நல்லதொரு அற்புதமான யோக பலன்களையும் பெறுகின்றது. இங்கே வக்ர சனியின் பார்வை பஞ்சமசானத்திலே இங்கே விழுகின்றதுனால் மட்டுமல்லாமல் பெரியோர்களின் ஆசிகளை பெறக்கூடிய, குழந்தைகளால் நல்லதொரு யோகங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும், குழந்தைகளின் படிப்பு என்பது இந்த மாதங்களிலே அபார வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக மேச ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. எதிரிகளை வெல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே கேது பகவானும் கேதுவை குரு பகவான் பார்க்கின்ற இந்த அமைப்பு என்பது ஒரு சிலர் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும், சுற்றுலாத்துறை சென்று வருகின்றதற்கும் நல்லதொரு யோகங்களை பெறுகின்றது. இங்கே 9ஆம் இடத்ததிபதி குரு பகவான் தனவாக்கு குடும்ப சாணத்திலே பலம் பெற்று அவரின் பார்வை 6ஆம் இடத்தை மட்டுமல்லாமல் அஷ்டம சாணத்தையும் 10ஆம் இடத்தையும் பலம் பெற்று பார்க்கின்ற பார்வைக்கு நல்லதொரு யோகங்கள். அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய சாணம், புத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி சிம்மாசனத்தில் வீட்டிற்கும் யோகங்களை பெறக்கூடிய இந்த மாதங்களிலே குருவின் பார்வையும் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், சுக்கிரனும் புதனும் இணைவு பெற்று லாபஸ்தானத்திலே லாபாதிபதி அமையை பெற்று இந்த மாதம் என்பது இருக்கின்றதுனாலே மூத்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து
நல்லதொரு உபரி வருமானங்கள் பெறுகின்றது. அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் ஆகஸ்ட் மாதங்களிலே கோச்சார கிரகங்களின் நிலை என்பது தனவாக்கு குடும்பஸ்தானம் பலம் பெற்று பொருளாதாரத்திலே நல்லதொரு மேன்மை உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மாதத்தில் 15 நாள் ஆகஸ்ட் 15 தேதி வரையில் கடகராசியிலும் 15 தேதிக்கு பின்பு சிம்ம ராசியிலும் சஞ்சரித்து சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே வந்து உட்காருகின்ற பொழுது இந்த சுக்கிரன் புதன் 3 கிரக சேர்க்கையின் அமைப்பு லாபஸ்தானத்தை தொடுகின்றது மட்டுமல்லாமல் லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்றது என்பது உங்களின் ஆசைகள் உங்களின் எண்ணங்கள் ஈடேறும் நிறைவு பெறுகின்றது. நீங்கள் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக இந்த மாதம் என்பது ஆகஸ்ட் மாதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. அதே சமயத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய தொழில் வேலைகளிலே ஒரு அற்புதமான யோக பலன் இங்கே இருக்கின்றது. குருவின் பார்வை அபூர்வமாக நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் வீடு வாகனம் வட்டி சொத்து சுகங்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சில ஆடம்பர சொத்துக்களை பெறக்கூடிய ஒரு யோகம் இங்கே 4ஆம் இடத்ததிபதி முயற்சி ஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய சகோதர ஸ்தானாதிபதியும் சகோதர காரகனாகவும் இருக்கின்ற இந்த அமைப்பு என்பது கேந்திர திரிகோணங்களிலே பலம் பெற்று இந்த கோச்சார கிரகங்கள் செல்கின்றதுனாலே மேச ராசிக்கு இதுநாள் வரையில் இல்லாத அற்புதமான ஒரு யோக பலன்களை இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. கோச்சார கிரகங்கள் தனஸ்தானத்திலேயும் கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலும் பலம் பெற்று லாபஸ்தானம் உயர்வுகளை பெறுகின்றது. தொழில் வேலைகளிலே அற்புதமான உன்னதமான பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கோச்சார கிரகங்களின் நிலை என்பது அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றதுனாலேயும் பாவக்கிரகங்கள் 6-12 மறைந்திருக்கின்றது என்பது தூக்கம் என்பது சற்று தடை தாமதங்கள் இருந்தாலும் ஒரு மருத்துவ செலவுகள் இல்லாமல் வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் சென்று வருகின்றதற்கு பிரயாணங்களிலே சென்று வருகின்றதற்கும் பிரயாணம் 12ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய தொழில்களை பற்றி கவனிப்பதனாலே இங்கே தொழில் வேலைகளிலே இதுநாள் வரையில் இல்லாத ஒரு சில உபரி வருமானங்களையும் உங்களுடைய வாக்குக்கென்று அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தனவாக்கு குடும்பஸ்தானம் 4ஆம் இடம் சொத்து சுகங்களை பெறக்கூடிய ஒரு யோகங்களையும் சுகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தாய்க்காரகன் முயற்சி ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்திலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. மாங்கல்ய ஸ்தானங்களிலே மாங்கல்ய ஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது மட்டுமல்லாமல் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளிலே கல்யாணங்கள் கிடைக்கக்கூடிய கல்யாணங்கள் தள்ளி போய் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே பரிபூரணமான குறிமங்கல யோகத்திலே உங்களுடைய பாக்கிய 8ஆம் இடத்தை குருவும் செவ்வாயும் பார்வை செய்கின்றதுனாலே தடைப்பட்ட கல்யாணங்கள் காரியங்கள் சுபகாரியங்கள் நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக 4ஆம் இடம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே குலதெய்வத்தின் அருள் தெரியாதவர்களுக்கும் உயர்ந்த குருமார்களின் ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகத்திலே களத்திரக்காரகன் பெண்களை குறிக்கக்கூடிய சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் சிம்மாசனத்திலே சிம்ம ராசியிலே வீட்டிலிருந்து இது ஒரு நெருப்பு ராசியிலே இருக்கின்றதுனாலே இந்த காலகட்டங்களிலே திருவண்ணாமலை சென்று தீபங்கள் ஏற்றி வருகின்றவர்களுக்கு நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது. அதே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஹோமத்தின் நெருப்பின் அதிபதியாகிய பாக்கியாதிபதி குரு பகவானும் 10ஆம் இடத்திலே செல்கின்றதுனாலே இந்த காலங்களிலே தொழில் வேலைகளிலே உன்னதமான ஒரு சில மாற்றங்களை பெறுகின்ற ஒரு யோக பலன்களை கோச்சார கிரகங்களின் நிலை என்பது அற்புதமாக இங்கே செல்கின்றது. முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுடைய தாய்மார்களின் நிலை என்பது அற்புதமான யோகங்களையும் தகப்பனார்களிடம் இருந்து எதிர்பாராத பொருளாதார உயர்வுகளும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் வீடு சொத்து சுகங்கள் சொகுசுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கடல் ராசி இந்த ராசி என்பது சரராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றது என்பது இங்கே எதிர்பார்த்த தடை தாமதங்கள் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களுக்காக தடைப்பட்டு இருந்த நிலை மாறி இந்த மாதங்களிலே வேகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகங்கள் சொத்து சுகங்களிலே இங்கே சரராசியிலே சூரிய பகவான் இருக்கின்றது மட்டுமல்லாமல் நிரந்தரமாக இந்த பொருளாதார கிரகமாகிய குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவு பெற்று குருமங்கலத்திலேயே இருக்கின்றதுனாலே குடும்பங்களிலே குதூகலமான நிகழ்வுகளுக்கு நல்லதொரு யோக பலன்கள் சுபகாரியங்கள் நடத்துகின்றதற்கு குரு பகவான் விரையாதிபதியாக இருந்து தனஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே கிடைக்காத லோன்கள் நோயின் தாக்கங்கள் அனைத்தும்
சுபபோக நல்லதொரு வாழ்க்கைகளை வாழக்கூடிய அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு யோக மாதமாக மேச ராசிக்கு தனம் வாக்கு குடும்ப சாண முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடியதும், தொழில் வேலைகளிலே உன்னதமான உயர்வுகளை, நோய்களில் இருந்து தீரக்கூடிய, நோய் தாக்கத்தில் இருந்து விடுபட அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. மகர ராசிநாதன் லாபஸ்தானத்திலேயே இருக்கின்றது மட்டுமல்லாமல் லாபஸ்தானத்திலே இது ஒரு உயர்ந்த இடத்திலேயே இருக்கக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் 12 ராசிகளுக்குமே லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கோயிலின் கலசத்திலே கலசத்தின் அதிபதி இங்கே மூலத்திரிகோணம் வடிவிலே ஆட்சி வடிவிலே இருக்கக்கூடிய பலமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் 3 கிரகங்களின் சேர்க்கை என்பது இங்கே 11ஆம் இடம் பலம் பெற்று ராசியை பார்க்கின்றது. இந்த அற்புதமான யோகங்களை இதிலே தொழில்களிலே உன்னதமான ஒரு சில மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமையில் அது குருவின் சுய கிரகத்தால் கிடைக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசி பெறக்கூடிய அற்புதமான ஒரு யோக மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு பரிபூர்ணமான யோகங்களை பெறுகின்ற வாக்குஸ்தானங்கள் பலம் பெற்று குடும்பஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்றது. சொத்து சுகம் வீடு வாகனம் பூர்வ புண்ணியத்திலே குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற மூத்த சகோதர சகோதரிகளிடமிருந்து ஆசிகளை பெறுகின்றதும், பெரியோர்களால் ஆசிகளை பெறுகின்ற, குழந்தைகளால் யோகங்களை பெறுகின்ற ஒரு மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு வியாழக்கிழமையில் பரிபூர்ணமாக நல்லதொரு யோகங்களை பெறுகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.